நமச்சிவாயம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரை கண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் என் நெஞ்சில் நிந்திப்பதேது. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். இந்த 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது கால புருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுப கிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க,
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர். கும்பராசி அன்பர்களே, 2026 புதிய விடியற்காலை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே, ஜன்ம சனி முடிவுக்கு வருகிறது. ஜன்ம சனி முடிவுக்கு வருகிறது. இதுதான் ஒரு நல்ல விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் 2020 ஆரம்பித்த 2020 மார்ச் மாதம் ஆரம்பித்த பிரச்சனை 2025 டிசம்பரோட முடியுது. பிறக்கக்கூடிய 2026 ஜனவரி 1ஆம் தேதி கும்பராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஆமாங்க, நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம். எல்லா வகையிலும் நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்குது. மெயினாக ராசியிலிருந்து சனி பகவான் வெளியேறுகிறார். அது பாக்கியமாக இருந்தாலும் சரி தான், திருக்கணிதமாக இருந்தாலும் சரி தான், கம்ப்ளீட்டாக அந்த ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, திருக்கணிதப்படி 1 வருஷமாக அது அவர் மூவ் பண்ணிட்டு, ஆனால் வாக்கியப்படி இன்னும் அங்கே தான் இருக்கார். அப்போ இந்த கன்ஃபியூஷனே இல்லை. 2026 கும்பராசிக்கு ஜன்ம சனி முடிஞ்சிடுச்சு. பாத சனி மட்டும்தான், பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பாத சனி பெரிய பாதகத்தை செய்யாது. புரியுதுங்களா? பாத சனி மிகப்பெரிய பாதகத்தை செய்யாது. அப்போ மிகப்பெரிய பாதகத்தை எல்லாம் கிராஸ் பண்ணி கடந்து வந்த எனதருமை கும்பராசி அன்பர்களை, இதோ நீங்கள் எதிர்பார்த்த எதிர்காலம். எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா சாமி, நாம் கொஞ்சம் சிறப்பாக இருப்போமா சாமி, எங்கள் குடும்பம் நல்ல குடும்பங்க, தொழில் நல்ல தொழிலுங்க, அற்புதமான தொழிலுங்க சாமி, பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம், புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அப்போ இது சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே. புதிய வாழ்க்கை ஆரம்பம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 6ஆம் இடத்தில் குரு அமைந்து உங்கள் ராசிநாதன் குருவோடு தொடரும். அதோடு மட்டுமல்ல கும்பராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் வெளியில் போயிடுறார். அப்போ இதனால் ஏற்பட்ட வீண் விரயங்கள், வீண்படி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமேயானால், நான் தப்பே பண்ணல சாமி, இது ஒரு தப்புங்களா, நம்ம இந்த வயசில் இது ஆசைப்படுறதுக்கு நியாயம் தானுங்களே, இதை போய் ஒரு அவப்பேராக எடுத்துட்டாங்க, அப்படி இல்லைன்னா நான் அதை கூட ஆசைப்படலை சாமி, ஆனால் என் பேர் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. அப்போ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வீண்பழிகள், அவமானங்கள், தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்குமேயானால் அவையெல்லாம் மீண்டும் ஒரு கௌரவம், நல்ல அந்தஸ்து, ஒரு நல்ல பெயர், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த 2026. அதனால தான் சொன்னேன் கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பல தடைகளை கடந்து, எனக்கு தெரிஞ்ச கும்பராசி என்பவர்கள் ஒரு இடத்துல தொழில் செய்கிறாங்க, பல்வேறு காரணங்களால் அந்த தொழில் இடமாற்றம் அடையும். பொதுவாக திசைகள் ரொம்ப முக்கியம். அது வீடு ஆனாலும் தொழில் நிறுவனங்கள் ஆனாலும்
திசை, அந்த ஒரு நார்த் ஃபேஸிங்கோ சவுத் ஃபேஸிங்கோ ஈஸ்ட் ஃபேஸிங்கோ, இந்த ஃபேஸ் அந்த திசைகள் ரொம்ப முக்கியம். இது நான் பல இடங்களில் சொல்வது உண்டு. அப்போ அதை போல் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இடமாற்றங்கள் அமைந்திருக்குமே, ஆனால் அந்த இடமாற்றங்கள் போன இடத்துல நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. ஒரு பெரிய இடமா இருந்தது சாமி, இப்போ சின்ன இடமா இருக்குது, இல்லை போன இடத்துல சின்னதாக இருந்தது, இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது சாமி. இடமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு அது கொடுத்துரும். மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை அது கொடுக்கும். அப்போ நிச்சயமாக எனதருமை கும்பராசி என்பர்களே, இந்த 2026 இடமாற்றங்கள் உண்டு. அதே போலத்தான் வேலை மாற்றங்கள். நிறைய கும்பராசி என்பர்கள் சிஎல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில், கம்பெனிக்குள்ளே போக முடியாது, டைரக்ட் ஸ்டாஃபாக இருக்க மாட்டாங்க. அல்லது கவர்மெண்ட்லேயே மேபி டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இடத்துல நிறைய டாக்டர்ஸ் வராங்க. இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ஒரு டாக்டர் அம்மா, ஒரு சின்ன மிடில் ஏஜ் தான், ஒரு 30க்குள்ளே தான் அந்த டாக்டருக்கு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து நான் அந்த டைரெக்டாக கம்பெனிக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நான் ஆக முடியுமா? ஏமா நீங்கள் இஎஸ்ஐனாலே கவர்மெண்ட்டு தானே? இல்லைங்க சாமி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் முதல்ல கான்ட்ராக்டாக தான் இருக்கேன். ஸோ எல்லா இடத்திலும் கவர்மெண்ட் அலுவலகமாக இருந்தாலுமே கூட அங்கேயும் சிஎல் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அந்த மாதிரியான ஒர்க் இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லா இடத்துல, எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது டாக்டருக்கு கூட அந்த மாதிரி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா இடங்களிலும் டைரெக்டாக பதவி, நிரந்தர பதவிகள் கிடைக்குமா? பர்மனெண்ட் ஜாப், அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணுன்றாலும் சரிதான், நம்ம அதில் வெற்றி பெற முடியுமா? கால்ஃபர் பண்ணணும், இன்வைட் பண்ணணும், ரெண்டாவது நம்ம எக்ஸாம் எழுதணும், இதை தாண்டி நம்ம அதை கிராஸ் பண்ணி ஜெயிக்கணும். அப்போ கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. ஒரு சிஎல்லாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும் நிலையான பதவிகள் கிடைக்கும். அதே போல் கும்பராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய அன்பர்கள் எனக்கு கேட்குறாங்க வெளிநாடுகளிலிருந்து, சார் எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், நான் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன், எனக்கு இப்போயாவது அட்லீஸ்ட் இந்த ப்ரமோஷன் நீங்கள் வாங்கி தர முடியுமா? எங்களுக்கு இவர் தான் காம்படிட்டராக இருக்கார், ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஜெயிக்கணும். அப்போ நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல இடமாற்றங்கள் அமையும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் வேலையே கஷ்டமாக இருக்கிறது, இல்லை வேலையே பயமாக இருக்கிறது, இல்லை வேலையே போயிடுமோங்கிற பயம் இருக்கிறது, அந்த மாதிரியான பயம் இருக்குமே, ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் அவைகள் கை கொடுக்கும். அதே போலத்தான் தொழில் மாற்றங்கள், தொழில்கள் நீங்கள் எந்த உலக நாடுகளில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கும்பராசியாக இருப்பீர்களே ஆனால் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறப்பான தொழில்கள் அமையும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சொத்து பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி எவை இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சீராகும். பிஸ்னஸ் நல்லா, டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், நார்மல் பிஸ்னஸ் நடக்கும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கும்பராசி அன்பர்களே, இந்த 2026 கும்பராசிக்கு எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல புதிய வாழ்க்கை ஆரம்பம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர் 2026. மீனராசி அன்பர்களே, 2026 பிறக்க போது, 25 சிறப்பாகவே போச்சு.
மீனராசியை பொறுத்தவரையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு 10% மீனராசி அல்லது ஒரு 20% மீனராசி அன்பர்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாமே தவிர 80% மீனராசி அன்பர்கள், அதுவும் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே 2025 சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நிறைய ஒரு சில கஷ்டங்கள் சொன்னாங்க. அப்புறம் நாம் அதை சரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ 2025 எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகவே போச்சு. அதே போல் 2026 இதுவும் உங்களை வாழ வைக்கும் புத்தாண்டாக அமைகிறது. உங்களை புதிய வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க போகும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் தீப ஒளி திருநாளாக விளங்க போகின்ற அற்புதமான ஒரு ஒரு மனமகிழ்ச்சியோட உறவுகள் கலந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு புத்தாண்டாக இந்த 2026 அமைகிறது. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு என்ன கஷ்டம்னா, என்ன பயம் அப்படின்னு, கஷ்டம் ஒரு பக்கம், அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜன்ம சனி. இந்த ஜன்ம சனி இருக்குதே சாமி, 7.5 சனி நடக்குதுங்களே, இந்த 7.5 சனியில் ஜன்ம சனி நமக்கு என்ன செய்யுமோ, ஏதேனும் பாதகத்தை செஞ்சிடுமோ, ஜென்ம சனின்னு பக்கத்து வீட்டில் போய் கும்பராசியில் கேட்டோம்னாக்கா அவங்க ஏதோ ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் சொல்லி பயமுறுத்துகிறாங்களே, நிறைய அந்த கணவனை இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்ததை மிஸ் பண்ணிட்டேன் அல்லது உறவு முறைகளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சாமி, அப்படிலாம் ஏதாவது ஆயிடுமா? இல்லை நிறைய நம்ம இந்த ஜன்ம சனி நடக்கின்ற பொழுது கும்பராசியில் நிறைய அந்த ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டுதாமே அப்படின்னு பயம் வேண்டாம் மீனராசி அன்பர்களே. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது. ஜன்ம சனியாக இருந்தாலும், ஜன்ம சனி தான் நடக்குது, ஏன் கவலைப்படுறீங்க? அதை கவனிக்கிறதுக்கு தானே கடகராசியில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை 9வது பார்வையாக பார்க்கிறார். குரு பார்ப்பாரேயானால் மரணமும் தள்ளி போகும். மரணத்தை போய் யாராவது தள்ளி போட முடியுமா? தீர்மானம் பண்ணால் தீர்மானம் பண்ணது தான், அதை யாரும் தள்ளி போடவே முடியாது. அப்பேற்பட்ட மரணங்கள் கூட 9வது பார்வையாக குரு பார்ப்பாரேயானால் அந்த மரணமும் தள்ளி போகும். வாழ்க்கை பாவம் ஆயுள் பாவம் நீடிக்கும், அதிகரிக்கும். அப்போ பாருங்க மீனராசி என்பவர்களை, இப்படி ஒரு அற்புதமான குரு பார்வை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு அச்சப்படணும்? தைரியமாக இருங்க. அப்போ இந்த 2026 குரு பார்வையினால் இந்த வருடம் முழுவதும் மரணத்தையும் வெல்லும் மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய இறை சக்தி, ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நம்ம மீன ராசிக்கு கிடைக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு குறைகள் நிறைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. 2026 சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அது ஏதேனும் மந்திர மாந்திரிக தோஷங்கள், சூழ்ச்சிகள் அல்லது பெரிய வைப்பு தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருந்தாலுமே கூட அதற்கெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் உண்டு, சிறு சிறு பரிகாரங்கள் உண்டு. அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். 2026 மீன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மீன ராசி அன்பர்களே, ஏதேனும் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன்ஸு, ஜாண்டிஸு, மெயினாக குடல் சம்பந்தப்பட்ட அமோனியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால், அல்லது பெண்களாக இருப்பாங்கன்னா இயற்கையாக கர்ப்பப்பை ப்ராப்ளமில் வந்து அடிவயிறு பிரச்சனைகள், அல்லது பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கொலஸ்ட்ராலு, ஸோ ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பாதம், இந்த ஜன்ம சனின்னு சொல்லும்போது பாதமும் காலும் ரொம்ப முக்கியம், முட்டிக்கு கீழே. அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக கவனம், அதிக அக்கறை தேவை மீனராசி அன்பர்களே. இப்பெல்லாம் நிறைய எவ்வளோ மருத்துவத்தில் நிறைய அட்வான்ஸ்டாக வந்து போச்சு. பயம் வேண்டாம். உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல ஆயுள் பாவம் அதிகரிக்கும், உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவம் கிடைக்கும், சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நன்மை தரும். சரி, அதே போல் இந்த புது வருஷத்தில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வரவு செலவுகள் சிறப்பாக இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள் அமையும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் லாபம் இல்லை சாமி, ப்ராஃபிட் இல்லை சாமி, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூக்ஷமங்கள் உண்டு. ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் சாமி, மெயினாக எனக்கு பெனிஃபிட் வேணும், அப்புறம் ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் வேணும், அப்புறம் வந்து ஆர்டர்ஸ் நல்லா இருக்கணும், அப்புறம் வந்து லேபர்ஸ் நல்லபடியாக இருக்கணும், ஸோ ஸ்டாண்டர்டான லேபர்ஸாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நிம்மதி பிறக்கும் எனதருமை மீன ராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். அப்படி ஏதாவது உங்களுக்கு கிளியர் ஆகாத ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக வேலை சிறப்பானதாக அமைச்சு கொடுக்க முடியும். அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும். ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் அமையும். ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், குறிப்பாக சினிமா துறை, அரசியல் துறை மற்றும் ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், பாப்புலர்ஸ், செலிபிரிட்டிஸ் இருப்பீர்களே ஆனால் அவங்க எல்லாருக்குமே கூட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மறைந்து, எனக்கு தெரியும் நிச்சயமாக செலிபிரிட்டிஸ்க்கெலாம் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் மீனராசின்னு சொல்லிட்டாலே போதுமானது. செலிபிரிட்டிஸாக இருப்பீர்களே என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, எதிரிகளுடைய பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், ரீசனே தெரியாத ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மீன ராசின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுடைய கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து மகிழ்ச்சியான நிலையான நிம்மதி தரக்கூடிய புதிய வாழ்க்கை ஆரம்பம். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே.